வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் எப்போ? ஏப்ரல் 23. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் எப்போ? ஏப்ரல் 6. இன்னைக்கு ஏப்ரல் 1. இன்னும் 4 நாள் தான் இருக்குது இடையில. இப்போ வரைக்கும் பாஜக வேட்பாளர் பட்டியலை வெளியிடலை. பாஜக மாதிரியே காங்கிரஸும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடலை. அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு நாமினேஷனை ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவும் வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணி நாமினேஷனை ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தேசிய கட்சிகள் மட்டும் இப்படி இருக்காங்க? தேசிய கட்சிகளுக்கு தமிழகத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு உருவாயிருக்கும். என்ன ப்ராப்ளம்னா, தேசிய கட்சியுடைய மாநில தலைமை தான் பிரச்சனையே. இப்போ பிஜேபிக்கு நயினார் நாகேந்திரன், காங்கிரஸுக்கு செல்வ பெருந்தகை. இப்போது செல்வ பெருந்தகை மீது ஜோதிமணி, கார்த்திக் சிதம்பரம் இவங்களாம் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. வேட்பாளர் செலெக்ஷன் முழுக்க ஒருதலை பட்சமாக நடந்திருக்கு, அதாவது மிகப்பெரிய அளவில் ஒரு மோசடி நடந்திருக்கு வேட்பாளர் செலெக்ஷனில் அப்படின்னு செல்வ பெருந்தகைக்கு எதிராக புகார் கொடுத்துருக்காங்க. இப்போது காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர்கள் கார்த்திக் சிதம்பரம், ஜோதிமணியுடைய இந்த புகாரை ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுனா கார்கே கிட்ட கொண்டு போயிருக்காங்க. காங்கிரஸுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. இந்த பக்கத்து பிஜேபியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள், உடம்புல அதிமுகவுடைய ரத்தம் ஓடுது, எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணம் தான் முக்கியம், 2026 தேர்தல் நம்முடைய நோக்கம் கிடையாது, 2029 தேர்தல் தான் நம்முடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருந்தவர். கரெக்டாக அவர் பேசின மாதிரியே கட்சியை அப்படியே அதிமுக கிட்ட டோட்டலாக அடகு வச்ச மாதிரி 27 சீட்டை வாங்கியிருக்காரு. அந்த 27 தொகுதிகளும் பாஜகவுக்கு மிகவும் சவாலான தொகுதிகள், 4-5 தவிர. இந்த நயினார் இப்படி. அப்போது தேசிய கட்சியுடைய மாநில தலைவர்கள் திராவிட கட்சிகளுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது தான் பிரச்சனையே. இங்கே அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இந்நேரம் இருந்திருந்தா அதிமுகவோட கூட்டணியே சாத்தியமாயிருக்காது. 2 திராவிட கட்சிகளையும் முழுமையாக வெறுத்தவராக அண்ணாமலை இருந்தார். ஒருவேளை கூட்டணி அமைஞ்சிருந்தாலும் மிகவும் பலவீனமான தொகுதிகளை பாஜகவுக்கு பழனிசாமி தள்ளிவிட்டார்ல. பிஜேபி ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய தொகுதிகளை பிஜேபிக்கு ஒதுக்குனாரு பழனிசாமி. அதெல்லாம் அண்ணாமலை கிட்ட நடந்திருக்காது. அண்ணாமலை கொடுத்தா இத்தனை தொகுதிகள் கொடுங்க, இந்தந்த தொகுதிகள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக நின்று இருப்பார். ஓரளவு நல்ல டீசெண்டான தொகுதிகளை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வேட்பாளர்களை ஈஸியாக செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அங்கே தான் பாஜக ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குது. வேட்பாளர் செலெக்ஷன் சும்மா சாதாரணமாக நடத்தி யாரை வேட்பாளராக போட்டிருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியும். ஆனால் தொகுதி பங்கீடில் சொதப்பிட்டு வேட்பாளர்களை ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அது முடியாமல் காலம் தாழ்த்திக்கு இருக்காங்க பாஜக மற்றும் காங்கிரஸ். அப்போது இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன? திராவிட கட்சிகளுக்கு ஜால்ரா போடக்கூடிய தலைவர்களை மாநில போஸ்ட்டில் உட்கார வைக்கிறது தேசிய கட்சிகளுடைய தப்பு. இந்த தப்பை திருத்திக்குவாங்க அப்படின்னு நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். காங்கிரஸ் திருத்திக்கிறாங்களோ இல்லையோ, பாஜக திருத்திக்கிட்டால் நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு 2வது டாபிக் என்ன தெரியுமா? மார்ச் 31 100% நக்சலைட்டுகளை இல்லாமல் பண்ணுவோம், நக்சலிசத்தை ஒழிப்போம் அப்படின்னு அமித்ஷா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கடந்த 1 வருடம் 2 வருடங்களாக ஏகப்பட்ட மிஷனை நடத்தி ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. 2013 2026 மார்ச் 30 இந்த ஒரு கம்பேரிசன் இப்போ வெளிவந்திருக்கு. 2013 நக்சல் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய மேப்பில் 182 மாவட்டங்கள் நக்சலைட்டுகளால் நக்சலிசத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். 182 டிஸ்ட்ரிக்ட்ஸு நக்சலிசத்துடைய அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுச்சு. 182 2013. இப்போ எவ்வளோ தெரியுமா? 2026 மார்ச் 30 நிலவரப்படி வெறும் 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இந்தியாவில் நக்சலைட்டுகளுடைய அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வெறும் 2. எவ்வளவு குறைச்சிருக்காங்க பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நம்ம பாதுகாப்பு படை. 2 டிஸ்ட்ரிக்ட், ஒன்று பிஜாப்பூர், இன்னொன்று சுக்மா. இந்த 2 மட்டும்தான் இப்போதைய நிலவரப்படி நக்சல்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸு. இதையும் நில் பண்ணிடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்பிக்கை இருக்குது. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, திமுக கூட்டணியில் மதிமுக 4 தொகுதிகளை வாங்கினாங்களே, அந்த 4ல் 3 உதயசூரியன் சின்னம், 1 மட்டும் தனி சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு ட்விஸ்ட்டு, அந்த ஒரு தொகுதியும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட போகிறோம் அப்படின்னு வைகோ அறிவிச்சிருக்காரு. தனி சின்னத்தில் போட்டியிட அரசியல் கட்சிகள் துடிக்கிறாங்க. ஆனால் மதிமுக என்ன பண்ணியிருக்காங்க?
3 உதயசூரியனுக்கு ஒதுக்கப்பட்டுருச்சு, ஒன்றே ஒன்று மட்டும் தனி சின்னம் அப்படின்னு தொகுதி பங்கீடப்ப கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இப்போது இந்த தனி சின்னத்தை ஒதுக்குறதுல காலம் தாமதமாகிற மாதிரி இருக்குது, அதனால் உதயசூரியன் சின்னத்திலே நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீர்காழி தொகுதி தான் தனி சின்னம் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சீர்காழியிலையும் உதயசூரியன் சின்னத்திலே நாங்கள் நின்றுக்கிறோம் அப்படின்னு இப்போ ஓகே சொல்லியிருக்காராம் வைகோ அவர்கள். வைகோ அவர்களுடைய இந்த முடிவு பொலிட்டிக்கலாக டிபேட்டை உருவாக்கியிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.